ஸோ ரியோராஜ் வந்து ஒரு நல்ல மூட்ல இருக்காரு அப்படின்னா அது எப்படி அவங்க சுற்றி இருக்கவங்கள மக்கள்ல பொறுத்தா இல்லை நீங்களே வந்து யூ வில் மேக் யுவர் செல்ஃப் ஓகே நம்ம இப்போ வந்து காம் டவுன் ஆயிடணும் இல்லை நம்ம இப்போ வந்து ஃபைனாக இருக்கணும் இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களை பொறுத்து தான் என்னோட மூடு. ஸோ எப்பயுமே கூட இருக்கவங்களை வச்சு தான் என்னோட மூடு இருக்குமே தவிர நான் அப்படி இல்லை. ஓகே தனியாக விட்டா ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் நான். ஸோ அதனால சுற்றி இருக்கவங்களை வச்சு தான் என்னோட மூடு இருக்கும், டிட்டர்மைன் ஆகும். சூப்பர். ஸோ பிளாக் ஷீப் டீம் அப்படிங்கிறது இட்ஸ் ஹோம் கிரவுண்ட் கரெக்டா? அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நெருக்கமான ஒரு டீம். அதில் ஒரு அழகான ஒரு மகுடமா நீங்கள் வந்து இப்போ உட்காந்துருக்கீங்க அஸ்இன் ஒரு ஆண் பாவம் பொல்லாதுங்கிற ஒரு மூவி மூலிமா. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூவும் அங்கே தான். பட் இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் மூவிக்கும் அதாவது நெஞ்சமுண்டி நேர்மையுண்டு அதுக்கும் இப்போ ஓகேயா இந்த ஒரு மூவிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, தட் இஸ் ஒரு கிராஃப்லேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க ஆஸ் அன் ஆக்டரா. அது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன மாதிரி டீம்ல இல்ல அந்த மூவிக்கும் இந்த மூவிக்கும் இருக்கக்கூடிய ஸ்கேலபிலிட்டி நான் சொல்றேன். நீங்க எப்படி உங்களை ஆக்டர் கிராஃப்ல ஒரு ஆர்க்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ என்ன அளவுக்கு ஸ்கேலபிலிட்டி இருக்கு? இன்னும் ஷேப் ஆயிருக்கானுங்க, இன்னும் டெக்னிக்கலா கொஞ்சம் தெரிஞ்சு ஒர்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் படம்ங்கும் போது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது மேக்கிங் வைஸ், படத்தோட அவுட்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய எவால்வ் ஆயிருக்கு, நிறைய லேர்ன் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ அது பார்க்கும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி, இப்போ வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? ஆப்வியஸாக படத்தோட காஸ்டிங்லேருந்து காஸ்ட் வரையும் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குல்ல, எல்லாமே பெருசாயிருக்கு. ஓகே. ஸோ அது பார்க்கும்போது we feel really bigger and better. யா. சூப்பர். ஸோ ஆஸ் அன் ஆக்டரா நீங்க உங்களை என்ன பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? அது அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல இங்க இல்லை, எனக்கு அந்த மாதிரி நான் இன்னும் ரியலைஸ் பண்ணல. ஸோ எனக்கு என்னன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் பண்றேன். ஸோ ஆக்டரா நான் எவால்வ் ஆயிருக்கேனா, என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு அது அந்த மாதிரி எதுவும் நான் ரியலைஸ் பண்ணல, அந்த மாதிரி எதுவும் தெரியல. உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா ரியோ நீங்க வந்து இந்த மாதிரி இவால்வ் ஆயிருக்கீங்க, இப்படி ஆயிருக்கீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் வந்து படம் முடிஞ்ச உடனே வந்துட்டு இந்த படம் பார்த்துட்டு ஆண்பாவம் பொல்லாதது பார்த்துட்டு டைட்டா ஒரு ஹக் பண்ணி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய நுவான்சஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் அதுதான் என்னை பயங்கரமா ஹாப்பி பண்ணும். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு சீனும் சொல்லி சொன்னார், இந்த சீனில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க, இந்த சீன் செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொன்னார். அது ஒரு மாதிரி நல்லா, because he knows you, he have seen you. அப்படிங்கும்போது கண்டிப்பா அவருக்கு வந்து உங்களோட இன்வால்வ்மென்ட் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா he is the right person to say அப்படிங்கிற மாதிரி.